நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயிலிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுடைய விக்கிரகம் 6 அடி விக்கிரகமாக திகழ்கின்றது. அத்தோட உற்சவ விக்கிரகமாகவும் அம்பிகையினுடைய திருமேனி இருக்கின்றது. இந்த 6 அடி விக்கிரகமாக இருக்கக்கூடிய இந்த அம்பிகையினுடைய வடிவத்திலே ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. சாதாரணமாக சிற்பிகள் இந்த சிலா ரூபங்களை வடிக்கும் பொழுது ஒரு விதமான கற்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த பொருத்தமான கற்களை தேர்ந்தெடுத்துதான் அம்பிகையினுடைய விக்கிரகத்தை நாம் அமைத்தோம். அவ்வாறு அமைக்கும் பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. அம்பிகையினுடைய திருவதனத்திலே 2 கன்னங்களிலும் வைரக்கற்கள் ஜொலிப்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயிலுக்கு விஜயம் செய்யும் பொழுது அம்பிகையினுடைய திருவதனத்திலே ஜொலிக்கின்ற இந்த வைரக்கற்களை கண்டு தரிசனம் செய்து மகிழ தவறிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருக்கோயிலிலே அம்பிகையினுடைய மூல விக்கிரகம் மட்டுமின்றி ஸ்ரீ மகா கணபதி குரு கணபதி என்கின்ற நாமம் தாங்கி விளங்குகின்றார். மேலும் சுப்பிரமணிய சுவாமி செல்வ முத்துக்குமார சுவாமி என்கின்ற நாமம் தாங்கி அருள் பாலிக்கின்றார். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, வாராகி, காயத்ரி அம்பிகைகளுடைய விக்கிரகங்களெல்லாம் இந்த ஆலயத்திலே அருள் பாலிக்கின்றன. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி என்கின்ற நாமம் தாங்கி அருள் பாலிக்கின்றார். க்ஷேத்திர பாலகராக விளங்குகின்ற ஸ்ரீ ஆனந்த பைரவருடைய விக்கிரகமும் இங்கே அருள் பாலிக்கின்றது. நம்முடைய ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோயிலினுடைய நுழைவாயிலிலே வட பத்ரகாளி அம்பிகையினுடைய சந்நிதியும் இருக்கின்றது. இந்த சந்நிதியை வழிபட்டு வருபவர்களுக்கு திருஷ்டிபாதா தோஷங்கள், நோய்கள், எதிர்ப்புகள், பகை போன்றவை விலகுகின்றன என்பது ஒரு சிறப்பாகும். இந்த திருக்கோயிலுடைய சுற்று பிராகாரங்களிலே மகாலட்சுமியினுடைய விக்கிரகங்களும் அஷ்டலக்ஷ்மியினுடைய விக்கிரகங்களும் அருள் பாலிக்கின்றன. இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி இப்பொழுது புனருத்தாரணம் செய்யப்பெற்று நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த பாலாலயத்திலே அம்பியினுடைய மூல விக்கிரகம் தினந்தோறும் வழிபாடுகள் செய்யப்பெற்று வருகின்றது. காலை, மதியம், மாலை ஆகிய முக்காலங்களிலும் சிறப்புமிக்க வழிபாடுகள் நிகழ்கின்றன. இங்கே ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் நாள்தோறும் லட்சார்ச்சனை போல நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. ஆகையினாலே இந்த வழிபாடுகளிலே நீங்கள் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பாகும்.